கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய தேவன் யாவரும் காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். நீ தர்மம் செய்யும் போது நீ மிக ஜாக்கிரதையா செய். அப்ப யாருக்கு உதவி செய்யணும், யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, திராணி இருக்கும் போதே நீ உதவி செய்யும் வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 4:7 வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். நன்மை செய்ததுனா மேன்மை இல்லையோ. சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்லதே செய்கிறேன் பாஸ்டர், ஆனால் தீமை தான் வருது. ஒரு ஜனம் கூட எனக்கு உதவி செய்ய எனக்கு நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. கர்த்தருடைய தேவச்சனமே, இந்த உலகம் ஒரு மாயை. தேவனுடைய சாயலாக ஒரு மனிதனை தேவன் படைக்கப்பட்டார். ஒவ்வொரு மனுஷனும் தேவனை போலதான் இருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அநேகருக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் தேவன் செய்து கொடுத்தார். யாருக்கெல்லாம் உதவி செய்தார் என்றால், திக்கற்ற பிள்ளைகளும், கைவிடப்பட்ட நிலைமையிலும், குஷ்டரோகிகளுக்கும், விதவிமார்களுக்கும், கண்ணீரோடு பிள்ளைகளுக்கும் இயேசு உதவி செய்தார். அப்ப நம்ம யாருக்கு உதவி செய்யலாம்? ஆண்டு சொல்ல, திராணி இருக்கும் போது மற்றவங்களுக்கு உதவி செய். ஆண்டு சொல்ல, சின்ன காரியம், நீ பசியா அவனுக்குன்னு ஆகாரத்தை கொடு. 2 ஆடை இருந்தால் 1 ஆடை கொடு. இதில் 3 காரியமாக பிரித்திருக்கேன். முதல் காரியம், விசுவாசிகளுக்கு நன்மை செய்யுங்கள். விசுவாசிகளுக்கு நன்மை செய்யுங்கள். யாருக்கு நீங்கள் செய்யலாம்? கர்த்தருடைய பிள்ளைகளாக விசுவாசி மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? ஒன்று ஜெபம் பண்ணலாம், இல்லைன்னா சரீரப்பணம் உதவி செய்யலாம், இல்லைன்னா உங்களோட பண உதவி இருந்தால் நீங்கள் செய்யலாம். கலாத்தியர் 6:10 வாசிங்க. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு, விசுவாசி பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். எப்பன்னா உங்கள்கிட்ட திராணி இருக்கும்போது, பணம் இருக்கும்போது என்ன செய்யலாம்? நீங்கள் உதவி செய்யலாம், நேசிக்கலாம், ஜெபிக்கலாம், சரீரப்பணம் உதவி செய்யலாம். 2வது காரியம், கர்த்தருடைய ஊழியக்காருக்கு நன்மை செய்யுங்கள். கலாத்தியர் 6:6 வாசிங்க. மேலும் திருவசனத்தை உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். ஊழியக்காரனுக்கு கொடுத்தா என்ன பலன்? மத்தேயு 10:42 வாசிங்க. சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர், ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அந்த பலனை நீ காண்பாய். வீட்டில் உங்கள் ஊழியக்காரர் வரார், ஒரு பாஸ்டர் வரார், ஒரு சிறுசேச ஊழியர், என்ன செய்யுங்க? ஒரு தண்ணி கொடுங்க, ஒரு ஆகாரத்தை கொடுங்க. அந்த பலனை கத்தை செய்வாரா? அந்த சீசன் நாமத்துக்கும் இந்த சிறிய ஒருவனுக்கு செய்ய, அது தேவனுக்கே செய்யப்பட்டது வேதம் சொல்லுகிறது. 3வது காரியம், உங்கள் பகைகளுக்காக நன்மை செய்யுங்கள். மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஏன் இப்படி செய்யப்பட வேண்டும்? இயேசு ரோம பேர சேவகன் பார்த்தீங்கன்னா, இயேசுவை சரி பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த வாள் எடுத்து செய்வார்னா, அந்த சேவனை காதை வெட்டி போடுவார். அப்போ ஆண்டவர் அந்த காதை எடுத்து மீண்டும் குணமாக்கி என்ன செய்வார்னா, அதை செய்யக்கூடாது. தெய்வம் என்ன செய்கிறார்? உன் சத்துருவை நேசிக்கப்பட வேண்டும். நீ என்னை நேசிப்ப, பிறர் என்ன செய்வாங்க? நேசிக்க கடவுது. ஆண்டவர் சொல்கிறார், உங்ககிட்ட இருக்கிறதா கொடு, தேவன் பரத்தினது கர்த்தர் கொடுப்பாருமா. யாத்திராகமம் 14:18 சொல்கிறது, நீயும் சும்மா இருப்ப, யுத்தம் பழிவாங்க தேவனுக்குரியது. நீங்கள் நன்மை செய்யறதுனால் கண்டிப்பாக மேன்மை உண்டு. எபேசியர் 6:7-8 வாசிங்க.
அடிமையானவன் ஆனாலும் சுவாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே அவன் செய்ய நன்மைப்படியே கர்த்தரிடத்திலே பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். எப்படி செய்யணுமா? நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். உங்க வலது கைக்கு தெரியுது, இடது கைக்கு தெரியக்கூடாது. நீங்கள் தர்மம் செய்யும்போது எச்சரிக்கையாருங்கள் மத்தியில் 6 வாசிக்கிறோம். அப்போ யாருக்கு நன்மை செய்யலாம்? கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்யலாம்? நீங்கள் உதவி செய்யலாம். கர்த்தருடைய விசுவாசி பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம். 3வது, உங்கள் பகைகளுக்காக நன்மை செய்யுங்கள். அப்போ நிச்சயமாகவே யாருக்கு நன்மை செய்யும் பலன் உண்டோ நிச்சயமாக உங்கள் திராணி இருக்கும் போது நீங்கள் செய்து விடுங்க. அந்த பலன் நிச்சயமாகவே அந்த மனுஷன் உங்களை திரும்பி செய்ய மாட்டாங்க. கர்த்தர் பரத்திலிருந்து என்ன செய்வார்மா? உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். கண்கள் மூடி நம்ம ஜெபிப்போம். யாருக்கு நன்மை செய்தால் பலன் வரும்? ஆண்டவரே, சில பேர் தர்மம் செய்யும் போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய விளம்பரத்தை தேடிக்கொள்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியில இயேசு வந்தபோது அநேக குஷ்டரோகிகளும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவிமார்களுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் உதவி செய்த போல அவர் நன்மை செய்தவா இந்த பூமியில சுற்றி திரிந்தார். கர்த்தருடைய தேவச்சனமே, நாங்கள் 3 காரியத்தை பார்த்தோம். நீ யாருக்கு உதவி செய்யினா? கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய விசுவாசி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் பகைகளை நேசிங்க. நிச்சயமாகவே நன்மை செய்திருந்தால் மேன்மை இல்லையோ, மேன்மை செய்யாமல் இருந்தால் உன் வாசப்பொருளே உன் சாபம் படுத்திருக்கும் என்று வேதம் படுகிறப்பா. என் பிள்ளைகளை யாரெல்லாம் நன்மை செய்தாங்களோ தேவன் படத்திலிருந்து ஒரு தாசை அனுப்பி ஜெபிக்கிறப்பா. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு வேதம் சொல்லுகிறப்பா. இதை செய்யும் போது கர்த்தரே உங்களை பக்க பலமான கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமென்.